அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சுக்கிர பௌர்ணமிங்க. இன்று நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வீடியோ ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே போதும், அடுத்த நொடி மேஜிக் நடக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது 100% நடந்தே தீருங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும், கோடி பணமும் உங்களை தேடி வரும். உண்மைதாங்க. நம்பிக்கையோடு நான் சொல்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடிய ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது. சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமி, பஞ்சமி, அமாவாசை தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். அன்றைய தினங்களை நம்ம செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி, பூஜையாக இருந்தாலும், பரிகாரங்களாக இருந்தாலும் அது கூடுதல் பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விட்டுடக்கூடாது. உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த எளிய முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பூஜை ரூமில் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த பறவையுடைய பேரை சொன்ன 24 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா என் பெயர் சித்ரா கமலக்கண்ணன், எனக்கு பணம் தேவைப்பட்டது, 1 மணி நேரத்தில் 36,000 ரூபாய் பணம் கிடைத்தது. இது சத்தியமான உண்மை. காயத்ரி அம்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இது நிச்சயமான உண்மைங்க. இந்த ஒரு பறவையோட பேரை சொல்லி பாருங்கள். அந்த வீடியோட தமிழன் தான் இது. நேற்று காலையில் போட்டிருந்தேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது மிராக்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், அதாவது இன்று பௌர்ணமி என்று நீங்கள் பூஜை விரதம் எதுவும் பண்ண வேணாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், நிச்சயம் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும். அதாவது நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக வேணும், இல்லை நீங்கள் எது கேட்டாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். பணம் பர்டிகுலர் அமௌண்ட்டு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்று 2 விதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்தது நடக்கணும், நீங்கள் கேட்டது கிடைக்கணும். எவ்வளவு கடினமான பிரார்த்தனையாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறணும்னா இந்த நாளை கண்டிப்பாக தவற விட்டுடாதீங்க. இன்று இரவு 12 மணிக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்குரிய அற்புதமான ஒரு மந்திரங்க. இதை நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, பூஜை பண்ண முடியாவிட்டாலும் சரி, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஏதாவது ஒரு மேட்டு இல்லைன்னா பெட்ஷீட் இல்லைன்னா வெறுந்தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு பலகையிலேயே கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நல்ல மூச்சை 3 தடவை இழுத்து விட்டுட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய எந்த விருப்பமாக இருந்தாலும் சிவபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வரி மந்திரங்க. அதுவும் பர்டிகுலராக பௌர்ணமி என்று சொல்லும்போது கூடுதல் சிறப்பு. உங்களுடைய பிரார்த்தனையை நிச்சயமாக சிவபெருமான் இன்றைய தினத்தில் நிறைவேற்றி கொடுப்பார். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரி நம சிவாய, ஹரி நம சிவாய, ஹரி நம சிவாய அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை இன்றைய நாளில் சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கணும், செல்வ நிலை உயரணும், நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும், உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், ஒரு மேஜிக் போல் உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியது. அதாவது நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளை தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இன்றைய தினத்தில் இது நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த சிம்பிளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்க முடியாதவங்க இந்த ஒரு சிம்பிளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுடைய மொபைலில் வால்பேப்பராக செட் பண்ணிக்கோங்க. இன்றைய
முழுவதும் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் என்ன கேட்டாலும் பர்டிகுலராக ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டு அடிக்கடி இந்த பிக்சரை மட்டும் பாருங்கள். இதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கிடைச்சது போல் உங்களுக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்பட்டதுன்னா அந்த 50,000 பணத்தை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த பிக்சரை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். இந்த தேவதை தான் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடியது, அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது, உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரொமோஷன் வேணும், எது கேட்டாலும் ஒரு மாயாஜாலம் போல் செய்யக்கூடிய அற்புதமான தேவதை ஸ்பிரிட் நிட்டிகா. ஸ்பிரிட் நிட்டிகா அப்படின்ற தேவதையோட பேரை சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த பணம் உங்கள் கையில் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இந்த தேவதைக்கு நீங்கள் நன்றியை சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஸ்பிரிட் நிட்டிகா, தேங்க்யூ ஸ்பிரிட் நிட்டிகா, தேங்க்யூ ஸ்பிரிட் நிட்டிகா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்களால் சொல்ல முடியலனா நீங்கள் தேவைப்படுற அமௌண்ட்டோ இல்லை பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுமோ என்ன உங்களுக்கு பிரார்த்தனையோ அதை மனசில் நினச்சிட்டு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும், வெளியில் கொடுத்த பணம் வரணும், இல்லை கடனாக கொடுக்க பணம் வரணும், இது போல் எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு அந்த பிரார்த்தனை சொல்லி முடிச்சுட்டு இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் அந்த தேவதைக்கு நன்றி சொல்கிறீங்க. இந்த பிக்சரையும் பார்க்கணும், அந்த தேவதைக்கும் நீங்கள் நன்றியை சொல்லணும். தேங்க்யூ ஸ்பிரிட் நிட்டிகா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சிட்டிங்க இல்லையா, இந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்று மாலை நேரத்தில், அதாவது நிலவு ஒளி வருது பாருங்கள், 7 மணிலேருந்து இரவு முழுக்க நிலவு ஒளி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பராக இருந்ததுன்னா அதை அந்த நிலவு ஒளியில் ஒரு 3 மணி நேரம் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறீங்க பாருங்கள். உங்களுடைய தலைக்கு பக்கத்தில் இதை நீங்கள் ஒட்டி விட்டுடலாம், செவுத்தில் நீங்கள் ஒட்டிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு கண்ணுக்கு அடிக்கடி தெரியுது பாருங்கள், எந்த இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த பிக்சரை ஒட்டி வச்சுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலனா ஃபோனில் வால்பேப்பர் இருக்கும் பாருங்கள், இந்த ஃபோனையே நீங்கள் மாடியில் ஒரு மணி நேரம் இந்த ஃபோனோட கூட நீங்கள் அந்த ஃபோனை ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம், நிலவொளி தெரிகிற இடத்துல வச்சுடுங்க. உங்கள் ஜன்னலில் பால்கனியில் ஏதாவது சேஃப்டியான பிளேஸில் வச்சுடுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு இந்த பிக்சரை அடிக்கடி பார்த்து, எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கோ அப்பொழுதெல்லாம் இந்த பிக்சரை பார்த்து இந்த ஒரு தேவதையோட பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்பெல்லை தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க, ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.